தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம NCERT புக் லைன் பை லைனாப்பும் ஃபிசிக்ஸ்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே 2 பார்ட் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 3 பார்க்குறோம். இந்த ஒரு பார்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு நானும் படாத பாடுபடுறேன். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை நான் லைவ் வந்தேன். வைஃபை கட் ஆகுது, கரண்ட் கட் ஆகுது, மழை பெய்யுது. ஸோ நிறையா ப்ராப்ளமால கேன்சல் பண்ணி இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ இந்த லைவ்னாச்சும் கரெக்டாக போகுதான்னு தெரியல. வி வில் செக் இட். ஓகே. Fine. So hope we get this. ஹைட்ராலிக் மிஷின். ஸோ முன்னாடி பாஸ்கல்ஸ்லாம் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டியாக அதனுடைய அப்ளிகேஷன்ஸில் ஒன்று தான் ஹைட்ராலிக் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஹைட்ராலிக் மிஷின்ஸ். Let us now consider what happens when we change the pressure on a fluid contained in a vessel. ஸோ ஒரு வெசல்ல ஃப்ளூயிட் கண்டெயின் ஆயிருக்கு. அந்த ஃப்ளூயிடுடைய ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணது மூலிமா வால்யூமை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும் இல்லையா? வால்யூமை கம்மி பண்ணால் ப்ரெஷர் அதிகமாகும், வால்யூமை அதிகமாக்குனா ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு வெசல்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுடைய ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணது மூலிமா என்ன நடக்கும்? கன்சிடர் ஏ ஹரிசாண்டல் சிலிண்டர். ஓகே, இதோ இங்கே இருக்கிறது தான் ஹரிசாண்டல் சிலிண்டர். ஓகேவா? வித் ஏ பிஸ்டன். ஓகே, இந்த இடத்துல ஒரு பிஸ்டன் அது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பிஸ்டனை நம்ம இன்வர்டா அழுத்த போறோம்னு வச்சுக்கோங்க. உள்ளார ப்ரெஷர் அதிகமாகும். ஓகே, அண்ட் 3 வெர்டிக்கல் டியூப்ஸ் அட் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, டிஃபரெண்ட் பாயிண்ட்ல இந்த ஒரு பாயிண்ட்லயும் இங்க ஒரு பாயிண்ட்லயும் இங்க ஒரு பாயிண்ட்லயும் 3 வெர்டிக்கல் டியூப்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது சிலிண்ட்ரிக்கல் டியூப், இது கோன் ஷேப்டு டியூப் அப்படின்னா இன்வெர்டட் கோன் ஷேப், இது கோன் ஷேப். ஸோ எல்லாமே வேற வேற ஷேப்ல இருக்கு. வால்யூமும் உள்ளார வேற 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 இருக்கும். ஃபைன். பட் எல்லாமே ஈக்குவல் ஹைட்ல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? டெப்த் ஈக்குவலா இருக்கு. ஈக்குலிபிரியம்ன்றது அதுதான் இல்லையா? ப்ரெஷர் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஹாரிசாண்டல் பிளேன்ல ப்ரெஷர் எப்பயுமே சேமா இருக்கும். இதை தான் நம்ம பாஸ்கல்ஸ் லாவில் முதல்ல பார்த்த பாயிண்ட். ஸோ இதை தான் இப்போ சொல்ல போறாங்க. The pressure in the horizontal cylinder is indicated by the height of the liquid column in vertical tubes. So vertical tube உடைய இங்க இருக்கக்கூடிய vertical tubes உடைய height மூலமா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இங்க உள்ளார cylindrical tubeல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். Okay, it is necessarily the same in all. எல்லாத்துலயுமே ப்ரெஷர் கண்டிப்பா சேமா தான் இருக்கும். If we push the piston, நம்ம பிஸ்டன் என்ன பண்றோம்னா புல் பண்ணல, புஷ் பண்றோம், அழுத்துறோம். The fluid level rises in all the tubes. எல்லாத்துலயுமே fluid level என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். Again reaching the same level in each one of them. So ஒண்ணுலயும் கண்டிப்பா ஒரே லெவல் வர வரைக்கும் எல்லாமே ரைஸ் ஆகும். ஓகேவா? ஃபைன். This indicates that when the pressure on the cylinder was increased, எப்போலாம் நான் அந்த சிலிண்டருடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும், it was distributed uniformly throughout. இங்க இருக்கக்கூடிய எல்லா வெர்டிக்கல் டியூப்லயும் அது யூனிஃபார்மா சீரான முறையில பரவுது அப்படின்னு சொல்றாங்க. We can say whenever an external pressure is applied on any part of the fluid contained in a vessel. ஒரு வெசல்ல fluid contain ஆயிருக்கு, அதுல எந்த ஒரு பார்ட்ல நான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை அப்ளை பண்ணாலும் it is transmitted undiminished and equally in all direction. அது என்ன ஆகும்னா எல்லா பக்கமும் ஒரே அளவுல பிரியாம கம்மியாகாம அதிகமாகாம சமமா பகிரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தர்ஷினி விசிபிள் சார். தேங்க்யூ தர்ஷினி. Fine. This is another form of the Pascal's law and it has many applications in daily life. So இதுவும் Pascal's law உடைய இன்னொரு அப்ளிகேஷன் தான். இது டே டு டே லைஃப்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய பயன்பாடுகளோட இருக்குன்னு சொல்றாங்க. இதை வச்சு நம்ம நிறைய பயன்படுத்த முடியும். எதெல்லாம் பயன்படுத்தலாம், என்னெல்லாம் பயன்படுத்தலாம்? ஓகே, a number of devices such as hydraulic lift, hydraulic brakes are based on the Pascal's law. ஸோ இந்த பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் ஹைட்ராலிக் லிஃப்ட்டும் ஹைட்ராலிக் பிரேக்கும் யூஸ் பண்றாங்க. ஹைட்ராலிக்ன்றது உள்ளார லிக்விடை வச்சு யூஸ் பண்ணக்கூடியது. ஃபைன். இன் தீஸ் டிவைசஸ் fluids are used for transmitting pressure. ஸோ ப்ரெஷரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு எனக்கு fluids தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. In a hydraulic lift as shown in the figure 9.6b. ஸோ இங்க இருக்கிற டயக்ராம்
ஓகேவா? இந்த டயகிராம்ல என்ன ஆகும்னா கொஞ்சமா பிரஷர் கொடுக்கறதுனால ஒரு கார் ஆர் ட்ரக் ஏதோ வெயிட் அதிகமா இருக்கிற ஒரு பார்ட்டிகிள கூட என்னால லிஃப்ட் பண்ண முடியும். வாட்டர் வாஷ் பண்ற இடத்துலலாம், சர்வீஸ் பண்ற இடத்துலலாம் நீங்க பார்க்கலாம். எல்லாத்தையுமே லிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா? மேல தூக்கி வச்சு செய்வாங்க. சோ இந்த மாதிரி தூக்குறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். A piston of small cross section, sorry, two pistons are separated by the space filled with a liquid. Okay, ரெண்டு பிஸ்டன் இருக்கு. ரெண்டு பிஸ்டனுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ ஒரு லிக்விட் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. A piston of small cross section area A1 is used to exert a force of F1 directly on the liquid. So A என்ற small area of cross section இருக்கிற பிஸ்டன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா F1 அப்படின்ற ஃபோர்ஸ். So force by area. இதுதான் பிரஷருக்கான ஃபார்முலா. இங்க F1 அப்படின்ற ஃபோர்ஸை A1 அப்படின்ற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல கொடுக்குறாங்க. அதனால F1/A1 தான் பிரஷர்னு வச்சுக்கோங்க. இது சின்ன பிஸ்டன்ல சொல்லிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடுல இருக்கிற பிஸ்டன். ஓகேவா? லெஃப்ட் சைடுல இருக்கிற பிஸ்டன்னாலே எதுன்னு கேட்பீங்களா? இந்த டயகிராம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு பிஸ்டன் தான். இதுவும் ஒரு பிஸ்டன் தான். சரி. இங்க டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இங்க அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பாருங்க, the pressure P is equal to F1/A1 is transmitted throughout the liquid to the larger cylinder attached with a larger piston of area A2. So larger piston A2 அப்படின்ற ஏரியாவில் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அது கூட இந்த ஸ்மாலர் பிஸ்டனால உருவான ப்ரெஷர் அந்த லிக்விட் முழுக்க டிரான்ஸ்மிட் ஆகி ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா? யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகி இங்க வெளிப்படுது. விச் ரிசல்ட்ஸ் இன் அப்வர்ட் ஃபோர்ஸ். இங்க டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்தா அது இங்க என்ன ஆகுதுன்னா அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்குது. ஆஃப் P into A2. ஏன்னா இங்க பிரஷர் அதே பிரஷர் தான் இருக்கும் P. ஆனா A2 அப்படின்றது இங்க ஏரியா சேஞ்ச் ஆகுது. A1 விட A2 அதிகமா இருக்கு இல்லையா? சோ A2 கூட மல்டிபிள் பண்றோம். P into A2. உங்களுக்கு ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா தானே? இப்பதான் நம்ம பார்த்தோம் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏரியா டிவைட்ல இருக்க ஈக்குவல்னா மல்டிபிள் ஆகும். அப்போ பிரஷர் இன்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? சரி, ஏரியா இங்க எவ்வளவுனா A2. பிரஷர் இங்க ஆரம்பத்துல எவ்வளவு பிரஷர் கொடுத்தோம் அதே பிரஷர் தான் இங்கேயும் இருக்க போகுது. சரி, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சரை கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே. Therefore, the piston is capable of supporting a large weight of say a car or a truck placed on the platform. So இந்த பிளாட்ஃபார்ம்ல piston 2ல நம்ம எதை தான் வச்சாலும் காரோ ட்ரக்கோ எவ்வளோ வெயிட் ஹெவி ஆட்டோமொபைல்ஸ் எதையாவது வச்சாலும் சரி அது கண்டிப்பா என்ன பண்ணா லிஃப்ட் அப் பண்ணும். F2 is equal to P into A2. F2 உடைய வேல்யூ, அதாவது இங்க ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பிரஷர் அதே தான் P into A2, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2ன்றதால P into A2க்கு ஈக்குவல். P க்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் F1/A, அதை சப்ஸ்டிட் பண்றோம். F1/A into A2 or F1/A2/A1. By changing the force at A1, the platform can be moved up or down. So A1 அப்படின்ற இடத்துல இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் ஃபோர்ஸை சேஞ்ச் பண்ணது மூலியமா இங்க அதிகமா கொடுக்குறேன், கம்மியா கொடுக்குறேன். அதை வச்சு இங்க இதை நான் என்ன பண்ண முடியும்? அப் ஆர் டவுன் மூவ் பண்ண முடியும் இல்லையா? மேலேயோ கீழேயோ நகர்த்த முடியும். ஃபைன். thus the applied force has been increased by a factor of. அப்போ நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் இங்க எவ்வளவு ஃபேக்டர்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதை பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. A2/A1. and this factor is the mechanical advantage of the device. so இந்த ஃபேக்டர் தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. the example below clarifies it. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு இன்னும் தெளிவா இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லிடும். ஐ மீன் ஹைட்ராலிக் லிஃப்டோடைய அப்ளிகேஷன் என்ன, சின்ன ஒரு ஃபோர்ஸை கொடுத்து எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் வேணா நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும்ன்றதுக்கான எக்ஸாம்பிளா அது நம்மளுக்கு இருக்கும். சரி, ஐ ஹோப். ஓகே, எக்ஸாம்பிள் 9.5 2 syringes of different cross section. ஓகே, சிரஞ்ச் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு அதனுடைய ஆன்சரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். கொஸ்டின் வீடியோவை பாஸ் பண்ணி கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரியா? ஏற்கனவே சொன்னதுதான், எப்பயுமே நான் ப்ராப்ளம் பார்க்கல. அப்படி பார்க்கணும்னா அதுக்கு தனியா வீடியோஸ் போடணும். ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சாங்கன்னா கண்டிப்பா நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 9.6 இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஃபோர்ஸ், அப்புறம் பிஸ்டன் ஹேவிங் ஏ ரேடியஸ். பிஸ்டனுடைய ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, தென் செகண்ட் பிஸ்டனுக்கான ரேடியஸ், எவ்வளோ வெயிட் வச்சிருக்காங்க செகண்ட் பிஸ்டன்ல,
எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அது மேலே போகும். வாட் இஸ் த ப்ரெஷர் நெசசரி டு அக்கம்ப்ளிஷ் திஸ் டாஸ்க்? எவ்வளோ ப்ரெஷர் தேவைப்படுது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு 1350 கிலோகிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸி தான். இப்போ நம்ம பாஸ்கல் லா பார்த்துட்டோம். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஹைட்ராலிக் லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சா? ஹைட்ராலிக் பிரேக்கும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த பிரின்சிபல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். நம்புங்க. சரியா? ஃபைன். ஸோ இதோட ப்ராப்ளம் முடியுது. அப்ப நம்ம இந்த தியரியை கொஞ்சம் பார்க்கணும். Hydraulic brakes in automobiles also works on the same principle. So hydraulic lift மாதிரி தான் hydraulic brakeும் இதே பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. When we apply a little force on the pedal. ஸோ நம்மளுடைய அதாவது காரு பைக் மோஸ்ட்லி இல்லை, காரு இல்லை வேற ஏதாவது ஒன்றுத்துல உட்காந்து இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் அந்த பெடலில் நம்ம கொஞ்சம் தான் ஃபோர்ஸ் கொடுப்போம். With our foot, the master piston moves inside the master cylinder. So master piston என்ன பண்ணா master cylinder குள்ளார மூவ் ஆகும். And the pressure caused is transmitted through the brake oil. So brake oil க்கு அது transmit ஆகும் to act on a piston on a large area. ஸோ பிஸ்டன் லார்ஜ் ஏரியாவில் கனெக்ட் ஆயிருக்கும், அது கூட ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம கொடுக்குற கொஞ்சம் ஃபோர்ஸ் அங்கே எல்லா பிஸ்டன் கூடயும் கனெக்ட் ஆகி சிலிண்டர் கூட கனெக்ட் ஆகி அது பிரேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். A large force act on the piston and is pushed down, expanding the brake shoe. பிரேக் ஷூ ஒன்னா இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால அது டயருடைய வீல்ஸ் ரிம்ல கனெக்ட் ஆகி அதை ரொட்டேட் பண்ண விடாம தடுக்கும். ஸோ ரொட்டேஷன் தடுக்கிறதுனால வண்டி ஸ்டாப் ஆகும். ஓகேவா? இப்படிதான் ஆக்ட் ஆகுது. அகெயின்ஸ்ட் பிரேக் லைனிங். ஓகே. In this way, a small force on the pedal produces a large retarding force on the wheel. Wheel சுத்தாம தடுக்கிறதுக்கு ஒரு retarding force, அது டிரைவிங் ஃபோர்ஸ்ல இருக்கு, கைனடிக் ஃபோர்ஸ்ல இருக்கு. அதை ரீடார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும். ஆனா அந்த அதிகமான ஃபோர்ஸை நான் பெடல்ல வெறும் காலால அழுத்துற கொஞ்சம் ஃபோர்ஸே போதுமானதா இருக்கு. எப்படி? இதுதான் ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் கொடுக்குற கொஞ்சம் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல சிலிண்டர்ல கனெக்ட் ஆகிறதுனால கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு சிலிண்டர் அது லார்ஜ் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல இருக்கும், அதனால அங்க ஃபோர்ஸ் அதிகமா வெளிப்படும். அது எனக்கு ஹைட்ராலிக் பிரேக்ஸை பிரேக் ஷூவை எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சு வீல ஸ்டாப் பண்ணுது, ரீடார்டிங் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க வீல்ல. ஓகேவா? ஃபைன். Important advantage of the system is that the pressure set up by pressing pedal is transmitted equally to all cylinders attached to the 4 wheels. So in case ஒரு கார் இருக்குன்னா அதுல இருக்கிற 4 வீல்லையுமே அந்த பெடல்ஸ்ல அங்க பெடல்ஸால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும். So that the braking effort is equal on all wheels. அப்ப பிரேக் எப்படி இருக்குன்னா எல்லா வீல்லையும் ஈக்குவலா இருக்கும், அதனால வண்டி ஸ்கிட் ஆகாது, நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தா பிரேக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் வீல் மட்டும் பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? பைக்ல எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? கார் மாதிரி இல்லாம பைக்ல எல்லாம் ஃப்ரண்ட் வீல பிரேக் அடிச்சா அப்படியே ஃப்ரண்ட்ல கவுந்தடிச்சு விழ வேண்டியதுதான். வீலிங் எல்லாம் பண்றவங்க அப்படியே பண்ணுவாங்க. ஒன்னு பேக் வீல் அடிச்சு டக்குன்னு கிளட்சை விட்டு தூக்குவாங்க இல்லையா? வண்டியை ஃப்ரண்ட் வீல தூக்கி டிரைவ் பண்ணிட்டு போவாங்க வீலிங் பண்றது. அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் வீல்ல ஏதாவது டிஸ்க் பிரேக்லாம் இருந்துச்சுன்னா பிரேக் அடிச்சா அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்னா பின்னாடி இருக்கிறது தூக்கும் இல்லையா? ஃப்ரண்ட்ல அப்படியே நிற்கும் ஸ்ட்ரிப்பா, ஸோ பின்னாடி தூக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணா அப்போ என்ன ஆகும்னா வண்டி மூவ் ஆகும். கொஞ்சம் தூரம் அப்படியே ஃப்ரண்ட் வீல்லயே மூவ் பண்ற மாதிரி மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்குலாம் பிரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் எப்படி வேணா ஸ்டண்ட் பண்ணலாம். பிரேக் ஃபெயிலியர் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க கதை வேற மாதிரி இருக்கும். சரி, ஸ்லிப் ஆகாத வரைக்கும் ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதான் இல்ல? வாழ்க்கையில கிக்கு வேணும்ல? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அதுவும் ரேஷ் டிரைவிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சாலை பாதுகாப்பு பாடம் இப்பதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரேஷ் டிரைவிங்கால எவ்வளோ பேர் இறக்குறாங்க, எவ்வளோ பேர் ஆபத்துல சிக்கிறாங்க. ஈவன் இப்போ ரீசெண்டா இங்க விழுப்புரத்திலே ஜிஹெச்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு இஎன்டில போய் இயர் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராரு. பைக்ல தான் உட்காந்துட்டு வராரு. அவருக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி டிராபிக் இருக்கிறனால இவங்களால போக முடியல, பின்னாடி வந்தவங்க ஹார்ன் அடிச்சு அதனால இவருக்கு மறுபடியும் டிசார்டரே ஆகிற அளவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இட் அஃபெக்ட்ஸ் எ லாட். நீங்க ஹார்ன் அடிக்கிறது ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வழி இருந்தா மூவ் பண்ண மாட்டாங்களா? வழி இருந்தா மூவ் பண்ணிட்டு போறாங்க. நீங்க ஏன் ஹார்ன் அடிச்சு ஒரு நாய்ஸ் பொல்யூஷனை உருவாக்கி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் யோசிங்க. ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் பக்கத்துல போறது, கத்துறது, சத்தம் போடுறது, ஸ்டண்ட் பண்ணி ஓட்டுறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் வண்டின்றது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? டிரான்ஸ்போர்ட் ஈஸி ஆகணும்னு சொல்லிட்டு இல்ல? அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரியா? என்ன சொல்ல வரேன்னா சுருக்கமா பொறுக்கி பசங்களா இருக்காதீங்க, நல்ல பசங்களா இருங்கன்னு சொல்றேன்.
இததான் கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. எனக்கு தெரியும். என் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நல்ல பசங்கன்னு எனக்கு தெரியும். நான் வேற யாராவது புதுசா வந்து பார்ப்பாங்கல்ல 1, 2 பசங்க. அவங்களுக்காக இத சொன்னேன். ஃபைன். ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்ன? இதுல இருந்து நம்ம விஸ்காசிட்டி, டென்சிட்டி மத்த எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். பட் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஓகே. சோ ஃபார் வி ஹேவ் ஸ்டடிட் ஃப்ளூயிட்ஸ் அட் ரெஸ்ட். இவ்ளோ நேரம் நம்ம படிச்சது எல்லாமே என்னன்னா ஃப்ளூயிட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கும்போது இல்லையா? ஃப்ளூயிட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கும்போது. The study of the fluids in motion is known as fluids dynamic. ஸோ எப்பெல்லாம் ஒரு ஃப்ளூயிட் ஏரோ அல்லது அதாவது கேஸோ அல்லது லிக்விடோ ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ஃப்ளூயிட்ஸ் எப்பெல்லாம் மோஷன்ல இருக்கோ, மூவ் ஆயிட்டு இருக்கோ, அப்போ அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்னன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. when a water tap is turned on slowly. ஸோ ஒரு தண்ணி பைப் இருக்கு, வாட்டர் டேப் இருக்கு, அந்த டேப்பை ஸ்லோவா டர்ன் ஆன் பண்றேன், அதாவது ஓபன் பண்றேன். the water flows is smooth initially இல்லையா? ஸ்டார்டிங்ல வாட்டர் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் வெளியில வரும். but loses its smoothness when the speed of the outflow is increased. நான் ரொம்ப அதிகமா திறந்தனா தண்ணியும் ரொம்ப வேகமா வரும், ஸ்மூத்னஸ் போயிடும். in studying the motion of fluids we focus our attention on what is happening to various fluid particles at a particular point in a space at a particular time. so ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஃப்ளூயிட்ஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? the flow of the fluid is said to be steady. so fluid உடைய flow எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஸ்டெடியா இருக்குன்னு சொல்றாங்க at any at any given point. so எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் சரி அந்த பாயிண்ட்ல fluid உடைய flow எப்பவுமே என்னவா இருக்குமா? ஸ்டெடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டெடி மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஃபைன். லீனியரா இருக்கும். the velocity of each passing fluid particles remains constant in time. ஸோ ஒரு பார்ட்டிகளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு ஸ்பீட்ல பாஸ் ஆகுது அப்படின்ற அந்த வெலாசிட்டி என்ன ஆகாதுன்னா சீக்கிரமா சேஞ்ச் ஆகாது. ஸோ வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. வெலாசிட்டி ஆஃப் ஈச் பாசிங் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் டைம். திஸ் டஸ் நாட் மீன் தட் த வெலாசிட்டி அட் டிஃபரண்ட் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் சேம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்பேஸ்ல வேற பாயிண்ட்ல வெலாசிட்டி சேமா இருக்குன்னு அவங்க சொல்லல. ஒரே பாயிண்ட்ல கொடுத்த நேரத்துல வெலாசிட்டி எப்படிதான் இருக்கும்னா எல்லா ஃப்ளூயிடுக்குமே சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஐ மீன் அங்க போகிற ஃப்ளூயிட்ல எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் எல்லா ஃப்ளூயிட்னு சொன்னது இட்ஸ் பை மை மிஸ்டேக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ளூயிட் இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் பார்ட்டிகல்ஸ், ரைட்? அவகிட்ட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் தான் 1 மோலே கிடைக்கும். ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் உடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க. This does not mean that the velocity at different points in space is same. ஸ்பேஸ்ல வேற பாயிண்ட்ல வெலாசிட்டி சேமா இருக்குமானா அப்படி இருக்காது. ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா அந்த பாயிண்ட்ல அந்த ஃப்ளூயிட் உடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் வெலாசிட்டி சேமா இருக்கலாம். The velocity of a particular particle may change as it moves from one point to another. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகரும்போது அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியே கண்டிப்பா என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் அப்வர்ட் ஸ்ட்ரீம், லோவர்ட் ஸ்ட்ரீம் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். மேல் நோக்கி போகுது, கீழ் நோக்கி போகுது, காத்து அடிக்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஏரோப்ளேன் விங்ஸ்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது, எதனால அது லிஃப்ட் ஆகுது, மேல பறக்குது, இதெல்லாம் பத்தி பார்க்கும்போது ஏவியேஷன் நினைச்சிடாதீங்க, ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ்லாம் நான் நடத்தல. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏவியேஷன் படிக்கவோ அல்லது நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. The velocity of a particular particle may change as it moves from one point to another. That is, at some other point, the particle may have a different velocity. But every other particle which passes the second point behaves exactly as the previous particle. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகளுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அதே பாயிண்ட்ல எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆனாலும் அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி கண்டிப்பா அதே தான் இருக்கும். வேற ஒரு பாயிண்ட்ல இதே எலமெண்ட்டுக்கு இதே பார்ட்டிகளுக்கு வேற ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி வேறவா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். பட் அந்த பாயிண்ட்டை வேற எந்த பார்ட்டிகல் பாஸ் பண்ணி போனாலும் அதே வெலாசிட்டியில தான் போகும்னு சொல்றாங்க. that has just passed that point. Each particle flows a smooth path and the path of the particles do not cross each other. So path of the particle, ஒரு பார்ட்டிகளுடைய பாத் இன்னொரு பார்ட்டிகளுடைய பாத்தை கிராஸ் பண்ணாது. ஓகேவா? இடிச்சுக்காது, மோதிக்காது, அழகா ஸ்மூத்தா போகும்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க ஏர் ஃப்ளோ ஆகிறத கொடுத்துருக்காங்க அழகா. ஈவன் வாட்டர் கூட இப்படி ஃப்ளோ ஆகலாம் அலையா. சரி, இது என்ன டயக்ராம்? பி தெரியல. The meaning of streamlines. A typical trajectory of a fluid particle. So it's a trajectory for a fluid particle. ஒரு fluid particle இப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். வேவ்ஸ் மாதிரி மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, பி என்ன கொடுத்துருக்காங்க? A region of streamline flow.
ஸோ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ இப்படி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இந்த ஆர்ன்றது என்ன, கியூன்றது என்ன, பின்றது என்ன, இதெல்லாம் என்னன்னு தெரியாது, பார்க்கலாம். ஓகே. The path taken by a fluid particle under a stream flow is streamline. ஓகே, ஒரு ஸ்ட்ரீம் ஃப்ளோவால சாரி ஸ்டெடி ஃப்ளோ ஸ்ட்ரெயிட்டா ஏர் பாஸ் ஆகும்போது, ஏரோ அல்லது லிக்விடோ ஸ்டெடியா பாஸ் ஆகும்போது fluid particles எந்த path எடுத்துக்குதோ அதை தான் நம்ம ஸ்ட்ரீம்லைன் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரீம்லைன். Okay, it is defined as a curve whose tangent at any point is in the direction of a fluid velocity at that point. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? It is defined as the curve whose tangent, அது curve இருக்கலாம், ஆனா அதுல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கு நம்ம tangent line வரைஞ்சா is in the direction, அந்த tangent line எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா fluid உடைய velocity எந்த பக்கமா இருக்கோ, velocity is a vector quantity. I hope you know. Speed என்றது scalar quantity, vector velocity என்றது vector quantity. So velocity என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த tangent line இருக்கும்னு சொல்றாங்க. Consider the path of a particle as shown in figure 9.7a. The curve describes how a fluid particles moves with time. ஓகே, 9.7a மேல இருக்கிறது தான் அந்த மாதிரி தான் fluidலாம் மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல. The curve PQ is like, so PQ இருக்கு இல்லையா, இந்த curve கொடுத்திருக்காங்க, is like a permanent map of fluid flow. உங்களால நம்ப முடியுதா? சின்னதா இருந்து பெருசாகி அப்புறம் சின்னதாகி பெருசாகி சின்னதாகி பெருசாகுது. ஸோ அப்போ இதை பெர்மனன்ட் மேப் அப்படின்னு சொல்லலாம். இண்டிகேட்டிங் ஹவு த ஃப்ளூயிட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ ஃப்ளூயிட் எப்படி ஸ்ட்ரீம் ஆகுதுன்றதை நம்மளுக்கு இது காமிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கம்மியான இடத்துல ஃப்ளோ ஆகும், அப்புறம் அதிகமான இடத்துல ஃப்ளோ ஆகும், மறுபடியும் கம்மியான இடத்துல ஃப்ளோ ஆகும், மறுபடியும் அதிகமான இடத்துல ஃப்ளோ ஆகும், கம்மியான இடத்துல ஃப்ளோ ஆகும். இப்போ இதை தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி, அப்புறம் இன்னொன்று இப்படி, ஐ மீன் மேலே அப்வர்டா போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஃப்ளோலாம் கொடுக்காம டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்ட்ரீம்ஸ். நோ டூ ஸ்ட்ரீம் லைன்ஸ் கேன் கிராஸ் ஃபார் இஃப் தே டூ. ஈவன் அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அது கண்டிப்பாக கிராஸ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. And in oncoming fluid particles can go either one way or the other and the flow would not be steady. So ஒன்னொன்று ஒரு பார்ட்டிகல் வந்து இன்னொரு பார்ட்டிகலை தடுத்து oncoming fluid particles can go either one way, ஒரு வழியில போகலாம் இல்லைன்னா இன்னொரு வழியில போகலாம். the flow would not be steady. அப்போ அந்த flow என்னாகாதுன்னா ஸ்டெடியா இருக்காது. hence in steady flow the map of flow is stationary in time. ஸோ ஸ்டெடி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் மேப் ஆஃப் ஃப்ளோ அங்கே வரைஞ்சு காமிச்சாங்க இல்லையா பி, அதெல்லாமே என்னதுன்னா ஸ்டேஷனரி டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹவு டு வி ட்ரா க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஸ்ட்ரீம் லைன்ஸ். ஸ்ட்ரீம் லைன்ஸை எப்படி நம்ம வரையறது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஓகே, இஃப் வி இன்டர்ன்ட் டு ஷோ ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் எவ்ரி ஃப்ளோயிங் பார்ட்டிகல்ஸ் வி வுட் எண்ட் அப் வித் கண்டினியூயம் ஆஃப் லைன்ஸ். ஸோ நிறைய கண்டினியூம் ஆஃப் லைன்ஸை வரைஞ்சு தான் நம்மளால முடிக்க முடியும். அது நம்மளுக்கு குழப்பமாக தான் இருக்கும், சரியா புரியாது, ஏன்னா தொடர்ந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்கணும். கன்சிடர் பிளேன்ஸ் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஓகே, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது, அதுக்கு பர்பெண்டிகுலரா என்ன பண்ணனா ஒரு பிளேனை கன்சிடர் பண்றேன். எக்ஸாம்பிள் அட் 3 points P or Q, figure 9.7b, the plane pierces or so chosen that their boundaries be determined by same set of streamlines. அந்த ஸ்ட்ரீம்லைன்ஸ்லயே ஒரு செட்டை எடுத்துக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம அதோடைய பவுண்டரியை கால்குலேட் பண்றோம், அந்த பிளேனுடைய பவுண்டரியை. This means that number of fluid particles crossing the surface as indicated at P R and Q is the same. So P என்ற பாயிண்ட்ல R என்ற பாயிண்ட்ல R என்றது சென்டர்ல இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கு. Q என்ற பாயிண்ட் மறுபடியும் சின்னதா இருக்கு. நான் எந்த டயக்ராம் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, P என்ற பாயிண்ட் சின்னதா இருக்கு, R என்ற பாயிண்ட் அதிகமா இருக்கு, Q என்ற பாயிண்ட் மறுபடியும் சின்னதா இருக்கு. இந்த மூணு பாயிண்ட்லயுமே எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த அதாவது இங்க எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகுது, இங்க எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகுது, இங்க எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகுது. என்னன்னா இங்க அதிகமா போகுமானா இல்ல, எல்லா இடத்துலயுமே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகுறது ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, that number of fluid particles crossing the surface as indicated at P or Q is the same. P or Q இந்த மூணு பாயிண்ட்லயும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தா சேமா தான் இருக்கு. If area of cross sections at these points are AP, AR and AQ and the speeds of fluid particles Vp, Vr and Vq, then mass of the fluid particles del MP crossing at AP in a small interval of time del t is Pa, AP, Vp del t.
ஓகே. ரோ பி AP VP del T. So rho P என்றது density of the P, AP என்றது area of cross section, VP என்றது velocity, volume கிடையாது, velocity, then del T என்றது change in time, எவ்வளவு தூரம் டைம் சேஞ்ச் ஆகுதுன்றது. ஓகேவா? இது எல்லாத்துலயும் தான் அதை சொல்லியிருக்காங்க. Fine. Similarly, mass of fluid of del M or flowing or crossing at AR in a small interval of time del T is rho or AR VR into del T. அதே மாதிரி MQக்கும் எழுதலாம் rho Q AQ VQ del T crossing at AQ. The mass of the liquid flowing out equal the mass flowing in. So எவ்வளோ மாஸ் உள்ளார வருதோ அவ்வளோ மாஸ் தான் வெளியில போகும்னு சொல்றாங்க. Holes in all cases. இது எல்லா கேசஸ்லயுமே பொருந்தும். அது எந்த லிக்விடா இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டிகளா இருந்தாலும் சரி. Therefore, rho rho P AP VP del T is equal to rho or AR VR del T is equal to rho Q AQ VQ del T. ஏன்னா மாஸ் எல்லாமே சேம். அப்ப இது எல்லாமே சேம் தான். For flow of incompressible fluids. எப்பெல்லாம் ஒரு ஃப்ளூயிடை கம்ப்ரஸ் பண்ண முடியாதோ அந்த எல்லா ஃப்ளூயிடுக்கும் இது எல்லாமே பொருந்தும்னு சொல்றாங்க. ஃப்ளூயிட்னாலே கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அப்ப இது எல்லா ஃப்ளூயிடுக்கும் பொருந்தும். அவ்வளவுதான். ஓகே. rho P is equal to rho R is equal to rho Q. Fine. Equation 9.9 reduces to AP VP is equal to AR VR is equal to AQ VQ, which is called the equation of continuity. So இதுதான் equation of continuity அப்படின்னு சொல்றாங்க. 9.10. ஓகேவா? And it is a statement of conservation of mass in flow of incompressible fluids. Compress பண்ண முடியாத fluids உடைய flow ஆகும்போது அதனுடைய conservation of mass, அதாவது mass change ஆகாம இருக்கு அப்படின்றதையும் இது எனக்கு என்ன பண்ணுது, நிரூபிக்குது, உண்மைன்னு சொல்லுது இல்லையா? சோ அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்றது எனக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஃபைன். AV is equal to constant. AV gives the volume, flux or flow rate. ஸோ வால்யூம் ஃப்ளக்ஸையோ அல்லது ஃப்ளோ ரேட்டையோ எனக்கு இந்த ஏவி வேல்யூ கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த பைப் ஆஃப் ஃப்ளோ. ஸோ அந்த பைப் முழுக்க ஃப்ளோ ஆகிற பார்ட்டிகல்ஸ்க்கு அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா ஏவி வேல்யூ அல்லது வால்யூம் ஃப்ளக்ஸ் ஆர் ஃப்ளோ ரேட் வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றோம். Thus at narrower portions where the streamlines are closely spaced, velocity increased and it's vice versa. So என்ன சொல்றாங்கன்னா narrower portion-ஆ இருந்தா, ஒரு நேரான பாதையா இருந்துச்சுன்னா, where the streamlines are closely spaced, streamlines ரொம்ப நெருக்கமா அடுத்தடுத்து இணைக்கப்பட்டிருக்கு, கேப்லாம் விடல. velocity increases, velocity அதிகமாகுது அப்படின்னா and it's vice versa. அதே மாதிரி தலைக்கீழியும் இருக்கும். From equation 9.7b, it is clear that AR greater than AQ or VR lesser than VQ. The fluid is accelerated while passing from R to Q. So 9.7b மூலமா நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்ல இருந்து கியூக்கு போகும்போது ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆர்ல ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் குறுகல் ஆகுது இல்லையா? அப்படி குறுகல் ஆகும்போது இன்னும் ஸ்பீடா போக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் அசோசியேட்டட் வித் a change in pressure in fluid flow in horizontal pipe. So horizontal pipeல pressure எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றதை நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். horizontal pipeல வால்யூம் சில இடத்துல அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு, கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னா அதை பொறுத்து ஃப்ளோ ரேட் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஃப்ளோ ரேட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸ்டெடி ஃப்ளோ இஸ் அச்சீவ்ட் அட் லோ ஃப்ளோ ஸ்பீடு. ஸோ லோவான கம்மியான ஃப்ளோ ஸ்பீடு இருந்துச்சுன்னா அப்பதான் ஸ்டெடி ஃப்ளோ கிடைக்கும். பியாண்ட் ஏ லிமிட்டிங் வேல்யூ கால்டு கிரிட்டிக்கல் ஸ்பீடு. ஸோ லிமிட்டிங் வேல்யூ விட பியாண்ட் அதை விட அதிகமா இருக்கு, அந்த ஸ்பீடு என்ன சொல்றேன்னா கிரிட்டிக்கல் ஸ்பீடுன்னு சொல்றாங்க. திஸ் ஃப்ளோ லாசஸ் ஸ்டெடினஸ் அண்ட் பிகம்ஸ் டர்புலண்ட். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்பீடு அப்படின்ற ஸ்பீடு வரைக்கும் அது போனா ஃப்ளோ ஸ்டெடியா இருக்கும். ஸ்லோ ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம், லோ ஃப்ளோன்னு சொல்லலாம், அல்லது ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லலாம். பட் கிரிட்டிக்கல் ஸ்பீடை தாண்டிடுச்சுன்னா, லிமிட்டிங் வேல்யூ அப்படின்றது கிரிட்டிக்கல் ஸ்பீடு தான், இதை தாண்டி அதிகமா போச்சுன்னா அப்போ அது என்ன ஆகும்னா டர்புலண்ட் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஒன் சீஸ் திஸ் வென் எ ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் என்கவுண்டர்ஸ் ராக். ஒரு ராக் மேல ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் வந்து பாஸ் ஆகி தாண்டி போகும்போது நம்மளால இதை உணர முடியும்னு சொல்றாங்க. ஸ்மால் ஃபோமி வேர்ல்பூல் லைக் ரீஜன் கால்டு ஒயிட் வாட்டர் ராபிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ ஒயிட் வாட்டர் ராபிட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க ஃபோமி வேர்ல்பூல் லைக் ரீஜன்ஸ்ல. நீங்க சில இப்போ விண்டோஸ் ஆன் பண்ணாலே, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், விண்டோஸ் இருக்கும்ல, அதுல டயக்ராம் இருக்கும். அது எல்லாமே எதனால உருவாச்சுன்னா காத்து அந்த மாதிரி போனதுனாலதான் அந்த மண்லாம் அரிக்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு வளைவான ஒரு பாதைகள்லாம் கிடைச்சிச்சு. அந்த டயக்ராம்லாம் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர்ல விண்டோஸ்ல டயக்ராம் பார்த்துருக்கீங்க தானே? சரி.
நான் எதை சொல்றேன்னு தெரிஞ்சா ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலனா விட்டுடுங்க. Figure 9.8 displays a streamlines for some typical flows. For example, 9.8a describes a laminar flow. Laminar, linear கிடையாது, laminar. Laminar flow, where the velocities at different points in the fluid may have different magnitude. So, ஒரு பாயிண்ட்லயும் velocity different இருந்துச்சுன்னா, அப்போ அந்த ஃப்ளோவை நம்ம என்ன சொல்லணும்னா laminar flow அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் இருக்கு வெலாசிட்டியில. இதுதான் 9.8a. தென் 9.8b. ஓகே, இங்க வெலாசிட்டியில டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை இந்த ஏரோ மார்க் ரெப்ரசென்ட் பண்ணுது. இது ஒரு வெலாசிட்டி, இது ஒரு வெலாசிட்டி. ஓகேவா? ஃபைன். பட் த டைரக்ஷன்ஸ் ஆர் பேரலல். எல்லாமே பேரலலா ஒரே டைரக்ஷன் தான் போகுது. பட் ஸ்பீட் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. வெலாசிட்டி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா லேமினர் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபிகர் 9.8b gives a sketch of turbulent flow. turbulent flow எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு ஸ்டோன் வந்துருச்சு. இது ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. பட் கன்சிடர் திஸ் இஸ் ஏ ராக். இது ஒரு ராக்னு வச்சுக்கோங்க. ராக் மேலேயும் கீழேயும் இந்த பக்கம்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏர் இங்க இப்படி போயிட்டு திரும்ப ஏர்ல பட்டு ரெசிஸ்ட் ஆகி திரும்ப இப்படி தான் வரும். ஆனா கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ இதனால எனக்கு மாறும் இல்லையா? இப்படி ஏர் ஃப்ளோ ஆகிறதுல நம்ம என்ன சொல்லணும்? டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? லேமினர் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ ரெண்டுமே தெளிவா புரியுதா? ஓகே. ஸோ அடுத்தது பெர்னாலிஸ் பிரின்சிபல் இருக்கு. பட் இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஆமா. ரொம்ப பெருசா தான் போகுது. ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ கேன் கம்ப்ளீட் இட் வித்தின் எ ஷார்ட் டைம். ஸோ நம்ம பெர்னாலிஸ் பிரின்சிபல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? தேங்க் யூ ஆல்.